வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸு 39 சைஸ்க்கு எப்படி தைக்கலாம், அது ஒரு டிசைன் போட்டு எப்படி செய்யலான்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு துணியை நேர்பால துணி எடுத்து டபுளாக மடிச்சிட்டு அதில் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக சுருக்கிட்டு வரணும். அந்த ரெண்டாக மடிச்சிட்டு அதில் ஓரத்தில் தையல் போட்டுட்டு அடியில் அப்படியே மடித்து சின்ன சின்ன ஃப்ரில்லாக வச்சுட்டு வரணும். அதுக்கு பிறகு கையை எடுத்து சமமாக நடுவில் மடிச்சிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மேலால் போட்டுக்கிறணும். இதை நாங்கள் வெட்டியும் செய்யலாம், நான் வெட்டாமலே மேலே வச்சு மார்க் பண்ணுறேன். இதில் நாங்கள் அந்த தச்சு வச்ச ஃப்ரில்லை அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே அடிச்சிட்டு வரணும் சுற்றி வர. அதுக்கு மேலாலே தையல் போட்ட பிறகு தேவையான அளவு போக மீதத்தை வெட்டி எடுத்துடணும். இப்போ இந்த மேலேயே அதுக்கு நாங்கள் அந்த எட்ஜு தெரியாமல் இருக்கிற மாதிரி பேபி ரிப்பன் எடுத்து அந்த கலர் கான்ட்ராஸ்ட் அந்த சாரி கலருக்குன்னு அப்படியே இது அந்த கிராஸில் இல்லாதனால கொஞ்சம் திரும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் அதுக்கு மேலாலேயே வளைச்சு திரும்ப அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதில் டபுள் தையல் போட்டுக்கிறணும். 2 பட்டுக்கு ரிப்பன் அப்படியே 2 வரிசைக்கு அந்த ரிப்பன் அப்படியே வச்சுட்டு திக்கா, அப்போ நம்ம அது மேலால் தையல் போடாதது தெரியாது. திரும்ப வளைச்சு அடியிலையும் தையல் போட்டுக்கிறணும். அதே மாதிரி மற்ற கைக்கு செஞ்சு எடுத்துக்கிறணும். இன்னொரு ஒரு ரோ அந்த பார்டருக்கு மேலாலேயே இந்த ரிப்பனை ஒரு வரிசைக்கு அடிக்கிற அப்படியே தையல் போட்டுக்கிறணும். இப்போ நம்மளா இது ஒரு அழகுக்காக நம்மளா செஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு என்ன கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிறலாம். திரும்ப அந்த கிராஸாக அந்த ஜாயிண்ட்டை நான் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அது நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ நாங்கள் ப்ளவுஸை தைக்க போகிறோம். கழுத்தை லைனிங் துணி அப்படியே மேலாலே வச்சு பின்பக்க கழுத்தை அப்படி ஃபஸ்ட்டு தைக்கிறோம். நாங்கள் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அப்படியே லைனிங்கை வச்சு மேலாலேயே தையல் போட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் கழுத்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ அதை நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் நாங்கள் மேலாலேயே ஒரு விளிம்பு தையல் போட்டுக்கிறலாம். அடுத்தது நான் அந்த தச்சு வச்சிருக்கிற ஃப்ரில்லையே இந்த கழுத்து நெக் பாட்டு டிசைனுக்கும் வைக்கிறேன். அப்போ நாங்கள் அளந்து சரியாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். இந்த மாதிரி டிசைன் வைக்கையில் 2 பக்கமும் சரியாக மார்க் பண்ணிட்டு மேலாலேயே அப்படியே தையல் போடணும். அடுத்து அந்த ரிப்பன் அந்த தையலுக்கு அந்த விளிம்பு இருக்கும், நாங்கள் அந்த ஃப்ரில்ட விளிம்பு அதில் அந்த ரிப்பனை வச்சு மேலாலே 2 பக்கமும் தையல் போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த எட்ஜஸ் நம்மளுக்கு வெளியில் தெரியாது. இல்லை நீங்கள் இந்த ரிப்பன் கிடைக்கலன்னு சொன்னால் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களோட சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி லேஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறலாம். அதுவும் நான் நல்ல திக்கான லேஸ் கொஞ்சம் அகலமானது எடுத்தால் இந்த எட்ஜஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது மேலாலேயே வச்சு தைச்சிடலாம். இப்போ சுற்றி வர 2 பக்கமுமே லேஸ் வச்சு தைச்சாலும் 2 பக்கமும் நீங்கள் தையல் போட்டுக்கிறணும். அடுத்து முன் கழுத்தை தைச்சுக்கிறணும். அதுவும் லைனிங் துணியை அப்படியே மேலே வச்சுட்டு தையல் போட்டுட்டு நாங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னால் எட்ஜெல்லாம் திரும்பிடும். இதுக்கு மேலாலே நாங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறலாம். அடுத்து டாட் பிடிக்கணும். நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக சரியாக 3 டாட்டையும் பிடிச்சிக்கிறணும். ஒரு பக்கத்தை தைச்சு முடிச்சாச்சு. அடுத்து பட்டியை சேர்க்கணும். அந்த பட்டியோட முன்பாட்டை கொண்டாந்து இந்த பிளவுஸோட சரியான எட்ஜு பகுதியில் வச்சு சேர்த்துடணும். இதே மாதிரி மற்ற பக்கத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறணும். அடுத்து கொக்கி பட்டி அந்த உக்ஸ் வைக்கிற பட்டியை தைக்கணும்.
2 டபுள் துணியை ஒன்றா மேலே வச்சுட்டு தையல் போட்டு திருப்பி எடுத்துடணும். அடுத்தது அந்த கொக்கி மாற்ற பகுதியை உள்பக்கத்துலேருந்து தைச்சு வெளிப்பக்கம் திருப்பி எடுத்துட்டு வி ஷேப்பில் ஒரு 5 புக்ஸுக்கு நாங்கள் அப்படியே மிஷின் ஊசியை வளைச்சி வளைச்சி அப்படியே தையல் போட்டுக்கிறணும். அவ்வளோத்தான், முன்பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோல்டர் 2ஐயும் பொருத்தணும். ஷோல்டர் 2ஐயும் சேர்த்த பிறகு கை வந்து மார்க் பண்ணிட்டு கையை ஜாயின் பண்ணணும். கையிட ஸ்லீவ்ல எக்ஸஸை வெட்டி விட்டுட்டு கைப்பகுதியை எடுத்துட்டு அந்த நடு சென்டர் பார்த்து அந்த ஸ்லீவுக்கு நேராக வச்சு அப்படியே மேலாலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கோ ஒரு 1/2 இன்ச்சுக்கோ தையல் போட்டு வரணும். உங்களுக்கு எப்படி 1/4 இன்ச்சில் போடையில்னா 1/4 இன்ச்சில் போட்டுக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சு வேணா 1/2 இன்ச்சு விட்டுக்கிறணும். செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ நாங்கள் எக்ஸஸ் அவ்வளோ நூலெல்லாம் வெட்டி எடுத்துட்டு மற்ற பக்கத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ உடம்புட மெஷரை சரியாக அளக்கணும். இப்போ இது வந்து 40 சைஸ்ன்னு சொன்னால் 10க்கு மேலே மார்க் பண்ணணும், கீழே 9க்கு மார்க் பண்ணணும், ஸ்லீவுக்கு 6க்கு மார்க் பண்ணணும். 39 இருந்தால் நீங்கள் 9.75க்கு மார்க் பண்ணணும், கீழே வந்து 8.75க்கு மார்க் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணி சரியாக நேராக கையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வரையும் அடிச்சுட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு ப்ளவுஸை வந்து ரொம்ப ஈஸியான முறையில் தைக்கிறது. இப்போ நான் எப்படி தைக்கலான்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான், தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபினிஷிங் ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.